நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க இந்த புனிதர் யாருன்னாக்கா ஆ, புனித கத்தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனித கத்தேரின்றது நத்திங் பட் கேத்தரின். அதுதான் வந்து அந்த அந்த அமெரிக்க பூர்வக்குடி பாஷையில் கத்தேரின்னு சொல்கிறாங்க. கத்தேரி தெக்காவித்தா அப்படின்றது தான் அவங்க பேர். இவங்க வாழ்ந்த காலம் வந்து 1656ஆம் ஆண்டுலேருந்து 1680ஆம் ஆண்டு வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து தற்போதைய அ நியூயார்க் நகரில வந்து பிறந்திருக்காங்க. அந்த காலத்தில இந்த டெவலப்மெண்ட் ஆகாத அந்த அமெரிக்கால வந்து அந்த 1600ஆம் ஆண்டுகள்லலாம் நியூயார்க்க வந்து ஒசமெனான் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடம் தான் இப்போ வந்து நியூயார்க்கா அழைக்கப்படுது. அந்த நியூயார்க்கில பிறந்து வளர்ந்த ஒரு புனிதை. ரொம்ப எளிமையானவங்க. ஆனா இவங்க அப்பா வந்து அந்த பூர்வக்குடிகளுடைய தலைவரா இருக்கிறாரு. மோவாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தலோட தலைவர் அவர் தான். அந்த தலைவரோட மகள். அதனால இவங்க வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாரி இருக்கும்போது, ஒரு முறை வந்து அவங்க ஊருக்கு வந்து அம் அ இந்த ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்னம்மை வந்து தொத்துது. அந்த நோய் வந்து நெறைய பரவுது. சின்னம்மை வந்து ரொம்ப டேஞ்சரஸு. அது வந்துச்சுன்னா நெறைய பேர் உயிரே கூட போயிடும்னு சொல்லக்கூடிய மாரி சின்னம்மை. இப்ப சின்னம்மை வந்து இந்தியாலலாம் இல்லவே இல்ல. அந்த சின்னம்மைன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பாக்ஸ் வந்து வந்து அவங்க வீட்ல இருக்கிற அவங்க அப்பா, அம்மா, அவங்க பிரதர்லாம் இறந்துடுறாங்க. இவங்க மட்டும் தான் இவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இவங்க மட்டும் தான் பொழைக்கிறாங்க. இவங்க உடம்பு ஃபுல்லாவே வந்து அந்த சின்ன அம்மையோட அடையாளம். இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அந்த தழும்புகள் இருக்கு. இவங்க இப்படியே வாழ்ந்துன்னு இருக்காங்க. இவங்க 11வது வயசுல வந்து ஒரு 3 ஜெஸ்யூட்ஸ் ஃபாதர சந்திக்கிறாங்க. ஜெஸ்யூட்ஸ் வந்து இந்த ஊர்ல மறைபரப்பு பணி செய்யறதுக்காக வராங்க. வரும்போது அவங்கள இவங்க சந்திச்சு பேசுறாங்க. அவங்க இவங்களுக்கு வந்து கிறிஸ்துவ பத்தி அறிவிக்கிறாங்க. அந்த மாரி அறிவிக்கும்போது இவங்க அதில ரொம்ப ஈர்க்கப்பட்டு வ அந்த கிறிஸ்துவ மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. இந்த நிலையில இவங்க பேரண்ட்ஸ்லாம் இறந்ததுனால, இவங்க மாமா வந்து இவங்கள கொண்டு போய் வளர்த்துன்ருக்காரு. இந்த இந்த நிலையில வந்து இவங்க அந்த கிறிஸ்துவ தழுவ ஆரம்பிச்சு 19ஆம் வயசுல 19த் இயர்ல வந்து இவங்க ஞானஸ்தானம் எடுக்குறாங்க. ஞானஸ்தானம் பெற்று இயேசுவுக்காக தன்னுடைய கற்பையே காணிக்கையா ஒப்புக் குடுக்குறாங்க. கற்பு நெறி தவறாம நான் வாழ்வேன் உறுதி எடுக்குறாங்க. இவங்களுக்கு நெறைய திருமண வாய்ப்புகள் வருது. ஆனா, அதெல்லாம் வந்து வெறுத்து தள்ளுறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா, இவங்க வந்து நெறையா வந்து தனிமை ஜெபங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒருத்தல் முயற்சிகள், தன்னைத்தானே சுயமா தண்டிச்சுக்கிறது, பாவ மன்னிப்புக்காக, இயேசுவோட அந்த வேதனைகள்ல பங்கெடுக்கணுன்ற ஆர்வமிக்க ஒரு புனிதை. இவங்க வந்து இப்படி வாழ்ந்து சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கான வசதியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. தரையில தான் படுத்து தூங்குவாங்க. அந்த தரையில படுத்து தூங்கும்போதும் வந்து முட்கள போட்டு அது மேல படுத்துப்பாங்க. இந்த மாரி ரொம்ப கடுமையான வந்து சில முயற்சிகள்லாம் வந்து இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. யாருக்காகன்னா, இயேசுக்காக. இயேசுவான கிறிஸ்தவத்தில பிறக்காத ஒருத்தவங்க, கிறிஸ்துவத் மேல எவ்ளோ பற்று உள்ளவரா வாழறாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் இது. சரி அந்த வயசு அந்த காலத்தில வந்து ஆக்சுவலா இவங்களோட அந்த இத வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்திலயும் சூழ்நிலை இல்லாம இருக்கு. இருந்தாலும் இவங்க ஊடாடி, போராடி வந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க இவங்களோட பேர் வந்து அந்த ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லில்லி ஆஃப் மொவாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு அழகான பெண்மணியா இருந்தாங்க இவங்க. அதே நேரத்தில ரொம்ப கைண்டா இருப்பாங்க. ரொம்ப தூய்மையானவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படி இருப்பாங்க. மனிதர்கள் மட்டும் இல்லாம மிருகங்கள், இயற்கை, செடி, கொடிகள் எல்லாத்து மேலயும் ரொம்ப அன்பா அத பாதுகாப்பாங்க. நோயாளிகள் மேல ரொம்ப பக்தி, பற்றுதல் உள்ளவங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு முறை வந்து அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 24ஆம் வயதில வந்து இறந்துடுறாங்க. இவங்க இறந்ததும் இவங்க உடம்புல இருக்கிற அத்தனை தழும்புகளும் வந்து மறையுது ஆட்டோமேட்டிக்கா. அவங்க உடம்பே பிரகாசமாகுது. இதுவே அவங்க புனித வாழ்க்கையின் ஒரு அடையாளமா வந்து கருதப்பட்டுருக்கு. இவங்களோட புதுமைகள் வந்து பலவிதமான புதுமைகள் அந்த ஊர்ல நடந்திருக்கு. அதில குறிப்பா சொல்லணும்னா, அவங்க ஊர்ல ஒரு ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அவங்க உடம்புல ஒரு பாக்டீரியா, அது அந்த பையனோட சதைகளெல்லாம் வந்து தின்னுட்டு அந்த எலும்புருக்கி நோய் மாரி அவன் உடம்பு ரொம்ப லீனா அப்படி இருக்கிற ஒரு மகன வந்து குணப்படுத்துறாங்க. அந்த மாரி நெறைய புனித புதுமைகள் செய்றாங்க. அமெரிக்கால இவங்களோட கோயில் வந்து நெறைய இடத்துல இருக்குது. அமெரிக்காவுல பிறந்து அமெரிக்காவின் பூர்வக்குடி மக்கள்ல இவங்க முதல் புனிதை அப்படின்னு பாராட்டப்படுறாங்க. ஸோ இந்த புனிதையை போல மன உறுதியோடையும், இயேசுவுக்காக தாட்சியுடனும்,
இயேசுக்காக நிறைய தியாகங்களையும் செஞ்சு நாமளும் புனித வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றும், இயேசுவின் பெயரை நாம காப்பாத்தணும், அவரோட பக்தி முயற்சிகள்ல நம்ம முழுசா ஈடுபடணுன்றதையும் நான் வந்து இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சேனலை நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.